அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு நிசா சமையல் விலாக். வீடியோவில் பார்க்க இருப்பது ரெசிபி வித்து குக்கிங் டிப்ஸு. இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதனால் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் இந்த மெஷர்மெண்ட் அளவு எடுத்திருக்கேன். இந்த கப்பால் மைதா 3, இதோட எக்கு ஒரு 4 எடுத்து வச்சுருக்கேன். இந்த எக்கை இதோட ஆட் பண்ண போகிறேன். சுகர், இதுக்கு தேவையான சுகரு 4, அந்த மெஷர்மெண்ட் கப்பால் 4. நான் அந்த சுகரை சும்மா தான் அப்படியே சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் தேவைப்பட்டால் நீங்கள் மிக்ஸியில் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி அதோட சேர்த்துக்கலாம். நான் இதோட கொஞ்சம் சால்ட்டை ஆட் பண்ணியிருக்கேன். இதோட சுகரு 3 மெஷர்மெண்ட் அளவால் சேர்த்துருக்கேன். இதையெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு விஸ்க் வச்சு நல்லா அடிச்சுக்க போகிறேன். இப்போ நான் என்ன செய்கிறேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம். ஆமாம், மில்க் பட்டர் கேக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதில் இந்த கப்பால் ஒரு கப் அளவு மில்க் சேர்த்துக்கிட்டேன். இது காய்ச்சின பாலாக இருக்கணும். நம்ம காய்ச்சி ஆற வச்சு ஒரு கப்பு எடுத்துக்கணும். இதை இதுமாரி விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி கலக்கிக்கிடுங்க. என் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல்லுங்கிற பட்டனையும் ஆன் பண்ணுங்கள். இதோட நான் வெண்ணிலா எசன்ஸு 2 சொட்டு இதோட ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வீட்டில் இந்த எசன்ஸ் இல்லைன்னா தாராளமாக ஏலக்காய் சாயை சேர்த்துக்கலாம். அதுவும் நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும். இதையெல்லாம் மிக்ஸ் பண்ணி நான் முன்னாடியே கேக்கு கடாயில் செய்கிறத பற்றி போட்டிருக்கேன். இப்போ இதை நான் குக்கரில் தான் செய்ய போகிறேன். நான் குக்கரில் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. இதோட நெய் அல்லது ஆயில் இதை இட்டு ஃபுல்லாக அப்ளை பண்ணி எடுத்துக்கிடுங்க. அது சைடு எல்லா ஓரத்தையும் அப்ளை பண்ணி நான் எடுக்கிற மாதிரி எடுத்துக்கிடுங்க. இதோட இந்த அடித்து வச்சுருக்கதை இதோட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். பண்ணி இதோட நெய், அது மேலே தேவையான நெய் போட்டுக்க வேண்டியதான். ஒரு தவா எடுத்துக்கிட்டேன். ஒரு பழைய தவாவை இதே மாதிரி திருப்பி போட்டு அது மேலே குக்கரை வைங்க. ஏன்னா சீக்கிரமாக அடி பிடிக்காது. அதுக்காக தான் நான் இப்படி வைக்கிறேன். இதை ஒரு 5 நிமிஷம், 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் வரையிலும் வைக்கலாம். இதில் விசில் கண்டிப்பாக போடக்கூடாது. நான் இப்போ 5 நிமிஷம் கழித்து திறந்து பார்க்குறேன். எனக்கு நல்லா வெந்துடுச்சு. இதே மாதிரி கத்தியில் அந்த இது ஒட்டக்கூடாது. இதே மாதிரி பதத்தில் தான் அது வெந்துடுச்சுன்னு கண்டுபிடிக்கிறது. இதை சுற்றிலும் இதே மாதிரி கத்தியை வச்சு கலப்பி விட்டுடுங்க. இப்போ அதை திருப்பி போட்டால் சூப்பரான கேக் ரெடி ஆயிடுச்சு. நல்லா பர்ஃபெக்டாக வந்திருக்கு. இது எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். இது அடிக்கடி வீட்டில் செஞ்சு வச்சுக்கிட்டா குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். இதில் முட்டை, மில்க்கு இதெல்லாம் சேர்ந்துருக்கிறதுனால நல்ல ஹெல்த்தியும் கூட. எவ்வளோ ஸ்பாஞ்சியாக இருக்குன்னு பாருங்கள். இது மேலே நெய் போட்டதுனால அது இதை மாதிரி இருக்க கேக்கு. இது மில்க் பட்டர் கேக் ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு பாக்ஸில் வேணாலும் நீங்கள் கட் பண்ணி வச்சு 2 நாளைக்கு இல்லை 1 வாரத்துக்குள்ள சாப்பிடலாம். ரெசிபி பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்காய் எல்லார் வீட்லேயும் யூஸ் பண்ணுவோம். வெளியில் வச்சாலும்
2 நாளையில் பூஞ்சை காளான் வரும். அதே போல் ஃப்ரிட்ஜில் வச்சாலும் வர அதிக வாய்ப்பு இருக்குது. இதை அவாய்ட் பண்ண நான் ஒரு ஃப்ரிட்ஜு இல்லாத நேரங்களில் எப்படி இந்த தேங்காவை நம்ம வெளியிலேயே 2 நாளையிலேருந்து 1 வாரம் வரையிலும் இதை நல்லா ஃப்ரெஷ்ஷாக வைக்கலான்ட்டு இந்த டிப்ஸு சொல்கிறேன். 1 டீஸ்பூன் சால்ட்டு இந்த தேங்காய் ஃபுல்லும் நான் அப்ளை பண்ணினது மாதிரி பண்ணிக்கிடுங்க. இதே மாதிரி பண்ணி நீங்கள் வச்சிங்கன்னா 1 வாரம் வரையிலும் கெடாமல் இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.